2 தசாப்தங்களாக நீதி கிடைக்காத மரணம். இலங்கை பல வடிவ போராட்டங்களை சந்தித்தது. அவ்வாறு போராட்டங்கள் தொடரும் பொழுது முதலில் கட்டப்படுவது ஊடகர்களின் கைகள்தான். கட்டப்பட்ட கைகளை அவிழ்த்து எழுதப்படும் செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களின் பணியை முற்றாக நிறுத்த கையிலெடுத்த ஆயுதம்தான் படுகொலை. 2006ஆம் ஆண்டு தை மாதம் 24ஆம் காலை 6 மணிக்கு வேலைக்கு செல்வதற்காக சுகீர்தராஜன் பஸ் தரிப்பு நிலையத்தில் பஸ்ஸிற்காக காத்து நின்றார். தை மாத பனிமூட்டம், வீதியெங்கும் புகாராக இருந்தது. காலை வேளையில் பஸ் தரிப்பிடத்தில் யாருமே இல்லை. தோளில் கொழுவப்பட்ட கருப்பு கணினி பையுடன் சாதாரணமாக அணிந்திருந்த நீல நிற டி-ஷர்ட்டுடன் பஸ்ஸுக்காக காத்திருந்தவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு இனந்தெரியாத குழு ஒன்று சென்றுவிட்டது. எங்கு சம்பவங்கள் நடந்தாலும் அதனை உடனுக்குடன் செய்தியாக்கிய இளம் ஊடகவியலாளர் சுகீர்தராஜன் சுடப்படும் பொழுது அருகில் எவருமில்லை. சுடப்பட்ட செய்தி பரவி குடும்பத்தார் உட்பட மக்கள் சம்பவ இடத்துக்கு வரும் வரை அனாதரவாக இருந்தது அவரது உடலம். எத்தனை கொலைகளை புகைப்படம் எடுத்த கைகள் அன்று அனாதரவாக வீதியில் வலுவிழந்திருந்தது. 35 வயதில் 5 வயது மற்றும் 3 வயது பிள்ளைகளுக்கு தந்தையான ஊடகர் சுகீர்தராஜனின் உடலத்தை காண வந்தவர்களின் கண்கள் பிள்ளைகளை பார்த்தே கலங்கிய கதைகள் ஏராளம். துடிப்பான ஒரு பத்திரிகையாளன். தான் நேசித்த துறைக்கு நியாயமாக வாழ பழக்கப்பட்ட சுகீர்தராஜனால் தன் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்று சிந்தித்திருந்தால் பல இரகசியங்களை பரகசியப்படுத்தாமல் கடந்து சென்றிருக்கலாம். பல மரணங்களை கொலைகளாக அடையாளப்படுத்தாமல் தற்கொலையாக காட்டி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். பல அகால மரணங்களுக்கு பின்னால் மறைந்துள்ள காரணங்களை அம்பலப்படுத்தாமல் இயற்கை மரணமாக்கி இருக்கலாம். ஆனால் தான் தன் தொழில் மீது கொண்ட நேர்மைக்கும் உண்மைக்குமாக வாழ்ந்தவருக்கு கிடைத்த ஊடக விருதுதான் துப்பாக்கியால் சுட்டு மரணமடைதல். திட்டமிட்டு செய்யப்பட்ட 5 மாணவர் படுகொலையை மூடி மறைத்து சர்வதேசத்துக்கு புலிச்சாயம் பூசி புலிகளை கொன்றுவிட்டோம். கிழக்கு மாகாணத்தில் எல்லைப்புறத்தில் இருந்த புலிகள் திருகோணமலைக்குள் ஊடுருவி விட்டார்கள். அவர்களை கைது செய்ய முற்படும் பொழுது அவர்கள் வைத்திருந்த கிரனைட்டை வெடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று அரச ஊடகங்களூடாக செய்திகளை பரப்பி சர்வதேச ஊடகம் வரை அச்செய்தி பரவியது. சர்வதேசமும் அதனை நம்பியது. ஆனால் 5 மாணவர்கள் படுகொலையில் அந்த மாணவர்களில் ஒருவரான ரஜிகரனின் தந்தை ஒரு வைத்தியர், மும்மொழியில் தேர்ச்சி பெற்றவர், திருகோணமலையில் அனைவராலும் வைத்தியராக அறியப்பட்டவர். 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த மாணவர் படுகொலை செய்யப்பட்ட பின் குற்றுயிராக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவர்களை தேடிச் சென்ற வைத்தியர் மனோகரனுடன் குடும்ப நண்பரும் ஊடகருமான சுகீர்தராஜன் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். ரஜிகரன் உட்பட அனைத்து மாணவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் நன்கு அறிந்தவர் ஊடகர் சுகீர்தராஜன். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பொழுதே மாணவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பதும் ஊடகர் சுகீர்தராஜனுக்குத்தான் முதலில் தெரியும். அதன் பின் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் சகோதர மொழி பேசும் வைத்தியரின் அறிக்கையின் பிரகாரம் துப்பாக்கியால் சுடப்பட்டே இவர்கள் 5வரும் இறந்துள்ளனர் என்பதை முதலில் தெரிந்து கொண்டவர்களில் ஊடகர் சுகீர்தராஜனும் முதன்மையானவர். தொடர்ந்து பிரேத அறை வாசலில் ஒவ்வொரு மாணவர்களையும் மல்லார்ந்து வளர்த்தியிருந்த பொழுது வைத்தியசாலையே மரண வீடானது. இவர்களின் உடலத்தை பார்த்து கதறாதவர்களே இல்லை. அவ்வாறான நிலையிலும் கூட தன்னிலை தவறாது தன் கடமையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வில் ஒவ்வொருவரின் உடலத்திலும் போர்த்தியிருந்த வெள்ளை துணிகளை அகற்றி ஒவ்வொருவருடைய தலையிலும் நெஞ்சிலும் சுடப்பட்ட காயத்தையும் துப்பாக்கி சூடல்லாத காயத்தையும் துல்லியமாக படம் எடுத்து சென்றவர் ஊடகர் சுகீர்தராஜன். மறுநாள் அரச செய்தியை பொய்யாக்கி உண்மை என்ன, இறந்தவர்கள் அனைவரும் மாணவர்கள். இந்த மாணவர்கள் கை கொண்டு வெடிக்க வைத்து இறக்கவில்லை, அவர்கள் சுடப்பட்டு இறந்தார்கள். இது ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை என மறுநாள் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பத்திரிகையில் பிரசுரமானது. அன்றைய நாள் ஊடகர் சுகீர்தராஜனுக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது. சர்வதேசம் வரை அவரது புகைப்படம் அராஜகத்தின் நிஜத்தை வெளிக்காட்டியது. இன்று போல் அன்று சமூக ஊடகங்கள் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை,
ஏன் ஊடகர்களுக்கான ஊதியம் கூட தன்னிறைவானதில்லை. அன்று சுகிர்தராஜனால் பிடிக்கப்பட்ட படம் ஒரு வரலாற்றுச் சான்று. ஆனால் அதற்காக அவர் பெற்ற ஊதியமோ சொற்பம். இவ்வாறான நிலையிலும் உயிரை துச்சமாக மதித்து தன் பணிக்காக உயிரை நீத்த உள்ளம் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம், வழக்குகள் கிடப்பில் போடப்பட்டு விட்டன. இன்று 24ஆம் திகதி. ஊடகர் சுகிர்தராஜனின் மரணம் 2 தசாப்தங்களை கடந்துவிட்டது. பிள்ளைகளும் 25 வயது மற்றும் 23 வயதை கடந்து விட்டார்கள். ஜனாதிபதி அவர்களே, இழந்த உயிரை மீண்டும் பெற முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் பழிவாங்கும் படலத்தை மூட்டை கட்டிவிட்டு கொலை குற்றவாளிகளின் ஃபைல்களை வெளியிலிடுங்கள். விசாரணைகளை துரிதப்படுத்துங்கள். பதவி ஏற்க முன் உங்கள் கைகளில் 500 ஃபைல்கள் இருந்தன. அதில் எங்கேயோ ஒரு ஃபைல் சுகிர்தராஜனுடையதாக இருந்திருக்கும். சுகிர்தராஜனின் ஆன்மா ஆண்டவனின் அடியில் நிம்மதியாக உறங்க வேண்டுமானால் என்பிபி ஆட்சியிலாவது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இல்லையேல் நீங்களும் பழையவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்பதை காலம் தீர்மானித்துவிடும்.